எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முகலாயர்களில் நிர்வாகம் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இவங்களுடைய முகலாய காலத்தோட இலக்கியங்கள் என்னென்ன பார்க்க போகிறோம். இலக்கியங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பாரசீகம் மற்றும் சமஸ்கிருதத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா இலக்கியங்கள்லாம் என்ன பண்ணாங்க உருவாக்குனாங்க அப்படிங்கிறாங்க. இதில் பாரசீகம் தான் முகலாயரோட நிர்வாக மொழியாக இருந்தது அப்படிங்கிறாங்க. முகலாயரோட நிர்வாக மொழியாக இருந்தது எதுன்னு கேட்பாங்க, பாரசீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய தொடர்பு மொழி அதாவது கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் எதுனா தொடர்பு மொழி எதுனா நம்ம உருது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அபுல் பாசல். ஓகேங்களா? அபுல் பாசல் எழுதிய நூல் தான் அக்பர் நாமா. ஓகேங்களா? அக்பர் நாமாங்கிறது அக்பருடைய வரலாற்றை பற்றி கூறும் நூல் தான் எதுனா அக்பர் நாமா அப்படிங்கிறாங்க. அபுல் பாசல் எழுதிய நூல் அக்பர் நாமா. அக்பர் நாமா அக்பருடைய வரலாற்றை பற்றி கூறும் நூல் தான் அக்பர் நாமா அப்படிங்கிறாங்க. அபுல் பாசல் எழுதிய மற்றொரு நூல் என்னென்னா அயனி அக்பரி அப்படிங்கிறாங்க. இந்த அயனி அக்பரி முகலாயரோட நிர்வாகத்தை பற்றி சொல்கிற நூல் தான் அயனி அக்பரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்துல் ஹமீது லகோரி மற்றும் முகமது வாரிஸ். அப்துல் ஹமீது லகோரி மற்றும் முகமது வாரிஸ் என்ன நூல் எழுதுனாங்கன்னா பாதுஷா நாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. இந்த பாதுஷா நாமா யாரை பற்றினா ஷாஜஹானுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறும் நூல் தான் பாதுஷா நாமா. அப்துல் ஹமீது லகோரி மற்றும் முகமது வாரிஸ் எழுதிய நூல் தான் பாதுஷா நாமா. ஷாஜஹானுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறும் நூல் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முகமது காசிம் அவர் எழுதிய நூல் தான் ஆலங்கீர் நாமா அப்படிங்கிறாங்க. இது அவுரங்கசீப்புடைய 10 ஆண்டு கால வரலாற்றை பற்றி சொல்கிற நூல் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆலங்கி நாமா. அவுரங்கசீப்போட முதல் 10 ஆண்டு கால வரலாற்றை பற்றி சொல்கிற நூல் தான் ஆலங்கி நாமா அப்படிங்கிறாங்க. அபுல் பைசி. ஓகேங்களா? அபுல் பைசி என்ன பண்ணுறாங்கன்னா மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறாங்க. அபுல் பைசி மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறாங்க. அபுல் பைசி மஸ்னவி, உத்பி, நஸ்ரி. ஓகேங்களா? இந்த கலையெல்லாம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா நம்ம அபுல் பைசி தான். இந்தியாவில் பாரசீக கவிதைகளுக்கு வளம் சேர்த்தவர் யாருன்னா அபுல் பைசி அப்படிங்கிறாங்க. பாபருடைய சுயசரிதை துசுக்கி-இ பாபரி அப்படிங்கிறாங்க. பாபருடைய சுயசரிதைக்கு பேர் துசுக்கி-இ பாபரி. இதை அப்துல் ரஹீம் என்ன பண்ணுறாருன்னா துருக்கி மொழியிலேருந்து பாரசீக மொழியில் என்ன பண்ணுறாங்கன்னா மொழிபெயர்த்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்துல் ரஹீம் கானான் என்று அழைக்கப்படுவது தான் ஏன்னா அப்துல் ரஹீம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தஸ்பிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல். ஓகேங்களா? இது என்னன்னா பல்வேறு மதங்களுடைய நம்பிக்கை அம்மதங்கள் தொடர்பான நூல்களை குறித்து பாரபட்சம் காட்டுகிறது அப்படிங்கிறாங்க. அது தஸ்பிஸ்தான் அப்படின்னு ஒரு நூல், முக்கியமான நூல். பல்வேறு மதங்களுடைய நம்பிக்கையை பற்றி சொல்கிற நூல் எதுனா தஸ்பிஸ்தான் அப்படிங்கிறாங்க. அக்பருடைய வானவியல் அறிஞர் யாருன்னா நீலகண்டர். அக்பருடைய வானவியல் அறிஞர் யாருன்னா நீலகண்டர். இவர் எழுதிய நூல் தஜி கஜினி லகந்தி என்ற ஒரு வானவியல் நூலை எழுதியவர் யாருன்னா நம்ம நீலகண்டர் அப்படிங்கிறாங்க. ஷாஜஹானோட அவைக்கள புலவர் யாருன்னா ஜெகநாதர். ஷாஜஹானோட அவைக்கள புலவர் யாருன்னா ஜெகநாதர். இவர் எழுதிய நூல் ரசகங்காதரா என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஜெகநாதர் அப்படிங்கிறாங்க. அக்பருடைய வானவியல் அறிஞர் நீலகண்டர். நீலகண்டர் எழுதிய நூல் தஜி கஜினி லகந்தி என்ற ஒரு வானவியல் நூல் எழுதியிருக்காரு. ஷாஜஹானோட அவைக்கள புலவர் யாருன்னா ஜெகநாதர். அவர் எழுதிய நூல் ரசகங்காதரா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்தீஸ்வரர் என்ன பண்ணுறாங்கன்னா மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா மராட்டிய மொழியில் என்ன பண்ணுறாங்கன்னா மொழிபெயர்க்கிறாரு. அவர் தான் யாருன்னா முக்தீஸ்வர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இவங்களோட இலக்கியம் நம்ம பார்த்தோம். இவங்களோட கட்டிடக்கலை இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம், பாபர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாபர் பானிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த என்ன உருவாக்கியிருக்காரு. சம்பல் பள்ளத்தாக்கு மசூதி அதை கட்டினவர் யாருன்னா நம்ம பாபர் தான் அப்படிங்கிறாங்க. ஹுமாயூன் காலத்தில் என்னென்ன கட்டிடக்கலை இருந்தது அப்படின்னா தீன்பனா என்ற ஒரு நகரை டெல்லியில் உருவாக்கியவர் யாருன்னா ஹுமாயூன். இதை இடித்தவர் தான் யார், நம்ம ஷெர்ஷா இடிச்சிடுவார் அப்படிங்கிறாங்க. ஹுமாயூன் கல்லறை என்ன பண்ணாங்க, ஹுமாயூன் கல்லறை யார் கட்டினாங்கன்னா அவங்களுடைய மனைவி அமீர் பேகம் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹுமாயூன் கல்லறை கட்டினாங்க. அடுத்து ஷூர் மரபில் ஷெர்ஷா சூர். இவங்க முகலாயர்கள் வரமாட்டாங்க, இவங்க ஷூர் மரபை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்லியில் புறநகிலா கோட்டையை கட்டியவரும் யாருன்னா நம்ம ஷெர்ஷா தான். ஓகேங்களா? பீகாரில் சசாரம் கல்லறை, அதாவது நம்ம ஷெர்ஷாவோட கல்லறை தான் சசாரம் கல்லறை அப்படிங்கிறாங்க. அதுவும் யாருடைய காலத்தை சேர்ந்ததான், ஷெர்ஷாவோட காலத்தை சேர்ந்தது தான். இந்த கல்லறை யார் கட்டியதான், ஷெர்ஷா தனக்கே தன் கல்லறையை கட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க.
அதுக்கப்புறம் இஸ்லாம் ஷாவோட கல்லறை வந்து எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா சூர் மரபை சேர்ந்தது. அடுத்தது அக்பர் வந்து ஹுமாயூன் கல்லறை, அக்பர் வந்து கட்டிய கல்லறை வந்து ஹுமாயூன் கல்லறை அப்படிங்கிறாங்க. இந்த டிசைன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் கல்லறையோட டிசைன் வந்து பாரசீகம், ஆனால் இதை கட்டியவர் வந்து யாருன்னா இந்திய கட்டிடக்கலை வல்லுனர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்ரா கோட்டையை கட்டியவர் யாருன்னா வந்து அக்பர். ஓகேங்களா, இது மணற்பாறை கற்களால் கட்டப்பட்டதான் வந்து ஆக்ரா கோட்டை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பதேப்பூர் சிக்ரி கோட்டையை கட்டியவரும் யாருன்னா வந்து நம்ம அக்பர் தான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இதோடைய பதேப்பூர் சிக்ரியோடைய நுழைவாயில் வந்து புலந்தர் வாசா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்பருடைய கல்லறை என்னென்னா சிக்கந்தரா. ஓகேவா, அக்பருடைய கல்லறை வந்து சிக்கனமாக கட்டிக்கிட்டாரு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அக்பருடைய கல்லறை வந்து சிக்கந்தரா எங்கே இருக்குன்னா ஆக்ராவில் இருக்குது. இந்த அக்பருடைய கல்லறையை கட்டி முடித்தவர் யாருன்னா அவருடைய பையன் என்னன்னா ஜஹாங்கீர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் பார்த்துட்டிங்கன்னா லாகூரில் மோதி மசூதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசூதியை வந்து என்ன பண்ணுறாருன்னா கட்டுறாரு. ஓகேவா, வேறு நூர்ஜஹானோட தந்தை இதிமத் உத்தவ்லாவோட கல்லறையும் கட்டினவர் யாருன்னா நம்ம ஜஹாங்கீர் அப்படிங்கிறாங்க. லாகூரில் மோதி மசூதி, நூர்ஜஹானோட தந்தை இதிமத் உத்தவ்லாவோட கல்லறையும் கட்டியவர் யாருன்னா நம்ம ஜஹாங்கீர் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஷாஜஹான், தாஜ்மஹாலை கட்டினவர் நம்ம ஷாஜஹான் தான். முக்து மசூதி, ஜும்மா மசூதி, டெல்லியில் உள்ள செங்கோட்டை லால் குலால் என்று அழைக்கப்படுவது வந்து என்னென்னா செங்கோட்டை, ஷாஜஹானாபாத் அதாவது ஷாஜஹானுடைய புதிய தலைநகரமான ஷாஜஹானாபாத் மற்றும் ஷாலிமர் தோட்டம் எல்லாமே யார் தான்? ஷாஜஹான் தான். ஓகேங்களா, தாஜ்மஹால், முத்து மசூதி, ஜிம்மா மசூதி, டெல்லியில் உள்ள செங்கோட்டை லால் குலால் என்று அழைக்கப்படுவது ஷாஜஹானாபாத். ஓகேங்களா, ஷாலிமர் தோட்டம் எல்லாமே யார் தான்? நம்ம ஷாஜஹான் தான். அடுத்தது அவுரங்கசீப் வந்து லாகூரில் பாதுஷாகி மசூதி அப்படின்னு ஒரு மசூதியை வந்து கட்டுறாரு. ஓகேங்களா, அவுரங்கசீப்போட மனைவி பிபின் மக்பரா ஒரு கல்லறையை கட்டினவர் யாருன்னா அவருடைய மகனான ஆஜம் ஷா. அவுரங்கசீப்போடைய மனைவி பிபின் மக்பரா அவங்களோட கல்லறையை வந்து கட்டினவர் யாருன்னா அவுரங்கசீப்போட மகனான ஆஜம் ஷா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவங்களோட ஓவியங்கள் என்னென்னு பார்ப்போம். ஹுமாயூனோடு இந்தியா வந்த நுண் ஓவிய கலைஞர்கள் யாருன்னா அப்துல் சமந்த் மற்றும் மீர் சையத் அலி. ரொம்ப முக்கியமானது, அப்துல் சமந்த் மற்றும் மீர் சையத் அலி அப்படிங்கிறாங்க. ஹுமாயூனோடு இந்தியா வந்த நுண் ஓவிய கலைஞர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்துல் சமந்த் மற்றும் மீர் சையத் அலி அப்படிங்கிறாங்க. தஸ்வந்த் என்ற ஒரு ஓவியர் வந்து தஸ்வந்த் மற்றும் பசவன் என்ற 2 ஓவியர் வந்து யாருடைய காலத்தில் இருந்தாங்க? அக்பர் காலத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. தஸ்வந்தும் பசவன் என்ற ஓவியர்கள் வந்து யாருடைய காலத்தில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம அக்பருடைய காலத்தில் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. மன்சூர் என்ற ஒரு ஓவியர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஹாங்கீர் காலத்தில் இருந்தார் அப்படிங்கிறாங்க. இந்த மன்சூர் என்ற ஒரு ஓவியர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உருவப்படம், விலங்குகளை வந்து வரைதல் எல்லாமே யார் தான்? இந்த மன்சூர் தான் வரைவார் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, மன்சூர் என்ற ஒரு ஓவியர் வந்து யாருடைய காலத்தில் இருந்தார்? ஜஹாங்கீர் காலத்தில் இருந்தார். இவங்க என்ன பண்ணாங்கன்னா உருவப்படம், விலங்குகளை வரைதல் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா மன்சூர் பண்ணார் அப்படிங்கிறாங்க. தெலுங்கு இலக்கியத்துடைய கலங்கரை விளக்கமாக வந்து அந்த காலத்தில் இருந்த நூல் என்னன்னா கிருஷ்ணதேவராயர் எழுதிய ஆமுக்தா மால்யுதாங்கிற ஒரு நூலும். இந்த கிருஷ்ணதேவராயர் எழுதிய ஆமுக்தா மால்யுதாங்கிறது ஒரு வடமொழி நூல். ஓகேங்களா, சமஸ்கிருத நூல். இது யாருடைய வரலாற்றை பற்றி சொல்லுதுன்னா வந்து நம்ம ஆண்டாளுடைய வரலாற்றை பற்றி சொல்லுது அப்படிங்கிறாங்க. தெலுங்கு இலக்கியத்துடைய கலங்கரை விளக்கம் எதுனா கிருஷ்ணதேவராயர் எழுதிய ஆமுக்த மல்யுதா அப்படின்னும் அல்லாசானி பெத்தனா எழுதிய மனுசரிதம், இந்த 2 நூல் தான் வந்து தெலுங்கு இலக்கியத்துடைய கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இவங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைவம் வைணவ இலக்கியங்கள் பெரும் செல்வாக்கு பெற்றது. ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சொல்ல போனால் குமரகுருபரர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க காலத்தில் தான் காசிக்கு வந்து என்ன வந்தார் அப்படிங்கிறாங்க. குமரகுருபர் வந்து என்னென்னா ஒரு சைவ புலவர். இவங்க அந்த முகலாயர்கள் காலத்து அந்த டயத்தில் தான் வந்து குமரகுருபர் என்ன பண்ணுறாருன்னா காசிக்கு வந்து வந்தார் அப்படிங்கிறாங்க. குமரகுருபர் எழுதிய நூல்கள் வந்து என்னென்னா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், கந்தர் கலிவன்பா, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், ஓகேங்களா, போன்ற பல நூல்களை என்ன பண்ணுறாரு நம்ம குமரகுருபர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், கந்தர் கலிவன்பா, முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிறாங்க. தாய்மானவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமரச சன்மார்க்கம் என்ற ஒரு பக்தி பாடலை வந்து ஏற்றிருக்காரு அப்படிங்கிறாங்க. தாய்மானவர் எத்தனை நூற்றாண்டு தான்? 18ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. தாய்மானவர் சமரச சன்மார்க்கம் என்ற பக்தி பாடல்களை ஏற்றினார் அப்படிங்கிறாங்க.
வேறு யாராக வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் டி நொபிலி அவங்களும் கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி ஓகேங்களா, அதாவது வீரமாமுனிவன் சொல்லுவோம்ல, இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து வாழ்ந்தவங்க அப்படிங்கிறாங்க. ராபர்ட் டி நொபிலி, கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க முகலாயர்கள் இருந்த டயத்தில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னுருக்காங்க. அரசர்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இது வந்து இந்த டேட்டா வந்து இன்னொன்றையும் பார்த்தது 11th டேட்டா, இப்போ பார்க்க போகிறது 7th டேட்டாவோட நிர்வாகம். முகலாய நிர்வாக கட்டமைப்பில் உச்ச நீதிமன்றத்துடைய தலைவர் யாருன்னா அரசர் அப்படிங்கிறாங்க. சட்டம் இயற்றுபவரும் அரசர் தான், சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவரும் யார் தான் அரசர் தான் அப்படிங்கிறாங்க. முகலாய நிர்வாக கட்டமைப்பில் உச்சநீதிமன்றத்தோடைய தலைவர் யாருன்னா அரசர், சட்டம் இயற்றுபவரும் இவர் தான், சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவரும் யார் தான் நம்ம அரசர் தான் அப்படிங்கிறாங்க. முப்படைகளின் தலைமை தளபதி யாருன்னா அரசர், நீதி வழங்குபவர் யாருன்னா நம்ம அரசர் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. இவங்க காலத்தில் இருந்த அமைச்சர்கள் வாக்கீல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் யார் பிரதம அமைச்சர் அப்படி நம்ம சொல்ல போகிறோம். வாக்கீல்னா யாருன்னா பிரதம அமைச்சர், வாசீர் அல்லது வசீர் அல்லது திவான் ஓகேங்களா. வாசீர் அல்லது திவான் வந்து வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் அப்படிங்கிறாங்க. வாக்கீல்னா யார் பிரதம அமைச்சர், வாசீர் அல்லது திவான் வருவாய்த்துறை மற்றும் செலவுகள், மீர்பாக்ஷி இராணுவத்துறை அமைச்சர், மீர் சமான் அரண்மனைகளுடைய நிர்வாகத்தை பாதுகாத்தவர், அரண்மனை நிர்வாகத்தை கவனித்து கொண்டவர். வாக்கீல்னா பிரதம அமைச்சர், வாசீர் அல்லது திவான்னா வருவாய்த்துறை மற்றும் செலவுகள், மீர்பாக்ஷி இராணுவத்துறை, மீர் சமான் அரண்மனை நிர்வாகத்தை பாதுகாத்தவர். அதுக்கப்புறம் குவாஜினா வந்து என்னென்னா தலைமை நீதிபதி, குவாஜினா வந்து முகலாய காலத்தில் தலைமை நீதிபதி அப்படிங்கிறாங்க. சதா உஸ் சுதர் அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துபவர், சதா உஸ் சுதர் அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துபவர் அப்படிங்கிறாங்க. மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா நம்ம அக்பர், அவர் தான் சொல்ல போகிறோம். ஜப்தி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அக்பர் காலத்தில் இருந்த வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தோடர்மால் அவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். மன்சப்தாரி முறை அக்பர், ஜப்தி முறை யாருன்னா அக்பர் தான். அமில் குஜார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, மாவட்ட அளவிலான வரி வசூல் செய்பவர் தான் யாருன்னா அமில் குஜார் அப்படின்னு ஒருத்தவங்க ஓகேங்களா. பாரசீக கட்டிடக்கலையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாபர் அப்படிங்கிறாங்க. பாரசீக கட்டிடக்கலை முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் நம்ம பாபர் தான் அப்படிங்கிறாங்க. மன்சப்தாரி முறை அக்பர், ஜப்தி முறை அக்பர், அமில் குஜார் மாவட்ட அளவிலான வரி வசூல் செய்பவர், பாரசீக கட்டிடக்கலை முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாபர். வேறு இவங்களுடைய மாகாணங்கள் எப்படி பிரிக்கப்பட்டது, அரசு எப்படி பிரிக்கப்பட்டது, மாகாணத்தோட நிர்வாகம். ஃபஸ்ட்டு வந்து பேரரசுனா நம்ம ஹெட் ஆஃபீஸ்னு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா, டெல்லின்னு கூட வச்சுப்போம், இதை டெல்லி அப்படிங்கிறாங்க. அதை வந்து பேரரசு எப்படி பிரிக்கிறாங்கன்னா சுபாக்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சுபாக்கள்னால் மாகாணம் அல்லது மாநிலங்கள் சொல்கிறோம்னா அதான் சுபாக்கள் அப்படிங்கிறாங்க. சுபாக்கள் வந்து பல்வேறு சர்க்கார்களாக பிரிக்கப்பட்டது. சர்க்கார்னால் என்ன சொல்கிறாங்க மாவட்டம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து டெல்லி ஹெட் ஆஃபீஸு, சுபாக்கள்னால் வந்து என்னென்னா மாகாணங்கள். அப்போ இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, 28 மாநிலங்கள் இருக்குது, அதுமாதிரி சுபாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சர்க்கார்னால் வந்து மாவட்டம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்கானானா கிராமங்கள். இப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பேரரசை பிடிச்சிருக்காங்க. பேரரசு, சுபாக்கள், சர்க்கார், பர்கானா அப்படிங்கிறாங்க. சட்டம் ஒழுங்கை நிர்ணயிப்போர் யாருன்னா கொத்தவால் அப்படின்னு ஒருத்தவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா சட்டம் ஒழுங்கை நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சட்டம் ஒழுங்கை ரொம்ப முக்கியமானது, சட்டம் ஒழுங்கை நிர்ணயிப்போர் யாருன்னா கொத்தவால் அப்படிங்கிறாங்க. வேறு என்னென்ன படைகள் முக்கியமான படைகள்னா காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி படை ஆகிய 4 படைகளும் யாருடைய காலத்தில் இருந்துச்சு நம்ம முகலாயர்கள் காலத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முகலாயர்கள் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த நம்ம வீடியோவில் நம்ம வந்து தென்னிந்திய வரலாறு பார்ப்போம். தேங்க்யூ.